கொள்ளு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, கொல்லக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எத கொல்லக்கூடிய? வியாதியை கொல்லக்கூடிய ஒரு சக்தி. எல்லாரும் சொல்லுவாங்க, கொள்ளுனாலே வெயிட் லாஸு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஆனால் வெயிட் லாஸும் சூப்பரா ஆகும். இந்த கொள்ளையும் எள்ளையும் எடுக்கிறவனுக்கு சாவே கிடையாதுடா அப்படின்னு. ஸோ அதுமாரி ஒரு வாரம் கொள்ளு, ஒரு வாரம் எள்ளு. ஜாயிண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸ்ட்ராங் ஆகிடும் ஃபஸ்ட்டு. ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்குலாம். அதேமாதிரி L4, L5 பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சாமைங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பர். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை. இந்த சர்க்கரை கொல்லினே சொல்லலாம். சாமை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுகரை குறைக்கிறதுக்கு எத்தனையோ மெடிசன் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேன்க்ரியாஸை வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய வைக்கணும். இந்த சாமை அரிசி அது வேலை செய்யுது. சுகர் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பயங்கர பிரச்சனையில் இருக்குது. இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா யார் வேணால் எடுத்துக்கலாம். சைட் எஃபெக்ட் கிடையாது. காலையில் ஒரு டீஸ்பூன் அந்த மிக்ஸ் பண்ண விஷயத்தில் ஈவினிங் ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான். இருக்கிறதுலே ஒரு சூப்பர் ஃபுட் இதுதான். இதை பற்றி யாருக்குமே இன்னும் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க? ரத்தசாலின்னு ஒரு அரிசி இருக்குது. யாருக்குமே பெருசாக தெரியறதில்ல. அடுத்து நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து கொள்ளு. கொள்ளு வந்து யார் எடுத்துக்கணும், எப்போ சாப்பிடணும், அது எப்படி சாப்பிடணும் சார்? கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான உணவு. அதாவது குதிரைக்கு தான் நினச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். இல்லை, மனுஷனுக்கும் உண்டு. கொள்ளு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா கொல்லக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எதை கொல்லக்கூடிய? வியாதியை கொல்லக்கூடிய ஒரு சக்தி. எல்லாரும் சொல்லுவாங்க, கொள்ளுனாலே வெயிட் லாஸு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஆனால் வெயிட் லாஸும் சூப்பராக ஆகும். ஆனால் எந்த வியாதி இருந்தாலும் கொள்ளு மட்டும் சுமார் 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். 48வது நாள் அந்த வியாதியே காணாமல் போகும். எந்த வியாதியாக எந்த வியாதி? ஏன்னா கொள்ளுக்கு ஒரு வகையான ஹீட் ஒன்று இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ ரொம்ப ஹீட்டு இப்போ அதிகமாக எடுக்கக்கூடாது. உண்மைதான். அதனால தான் சொல்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கொள்ளை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. கொள்ளை மட்டும் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டு போட்டு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கொள்ளு ஒரு வாரம் ஃபுல்லாக எடுப்பாங்க. இன்னொன்று வந்து எள்ளு எடுப்பாங்க. ஸோ கொள்ளையும் எள்ளையும் எடுக்கிறவனுக்கு சாவே கிடையாதுடா அப்படிம்பாங்க. ஸோ அதுமாரி ஒரு வாரம் கொள்ளு, ஒரு வாரம் எள்ளு. இந்த பேலன்ஸ் பண்ணுவாங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எள்ளில் என்ன பண்ணும், நல்லெண்ணெய் கிடைக்கும். கொள்ளில் வந்து ஒரு வகையான ஆயில் ஃபட் டக்குன்னு பாலிஃபேட் சூப்பராக இருக்கும். ஸோ ஜாயிண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸ்ட்ராங் ஆகிடும் ஃபஸ்ட்டு. ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்குலாம். அதேமாதிரி L4, L5 பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் சொன்னேன், அந்த எந்த வியாதியாக இருந்தாலும் வியாதி எப்போ வருது? மெட்டபாலிசம் ப்ளஸ் இம்யூனிட்டி. இந்த இம்யூன் அவ்வளோ சூப்பராக தூக்கி கொடுத்துரும். ஒரே வாரத்தில் இம்யூனிட்டி இல்லைன்னா இம்யூன் இல்லைப்பா அவருக்கு அப்படின்னு டெஸ்ட் ரிப்போர்ட் வருது. ஒரு 10-15 நாள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுக்க சொல்லுங்கள். இம்யூன் ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் ஃபுல்லாக எடுத்த மாதிரி தான். ஸோ அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு என்ன ராஜ உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் போய் ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணும். எதை? கொலஸ்ட்ரால். அங்கே வந்து கொலஸ்ட்ரால் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபேட்டி லிவர் கிடையாது. அதுக்கு தேவையான ரத்தமே போயிருக்காது. ஃபஸ்ட்டு ரத்தத்தை மிளிர வைக்கும். குதிரை ஓடிக்கிட்டே இருக்கே, சளைக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் எத்தனையோ உணவு கொடுத்தாலும் கொள்ளு மட்டும் தான் கொடுப்போம். காஸ்ட்லியானது தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் கொள்ளு போய் கொட்டுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா அது ஓடுறதுக்கு மட்டும் கிடையாது, திறன். இந்த சொல்லுவாங்களே இந்த பஞ்சமா சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைலமன் சக்தியும் இந்த குதிரைக்கு உண்டு. ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்வெட்டு தேவையில்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டு கரைஞ்சி போயிட்டே இருக்கும். ப்ளஸ் ஆயில் கூட இருக்கும் குதிரைக்கு. அந்த கொள்ளு மட்டுமே சாப்பிடக்கூடிய குதிரைக்கு அது எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல வரேன். அதே தான். ஏன்னா லிவரையும் மண்ணீரல் கல்லீரையும் சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை பார்த்துட்டு அதை மட்டும் பேலன்ஸ் பண்ணாலே போதும். அவங்களுக்கு எங்கே சாவு இருக்க போகுது? வியாதி உருவாக்கமே பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் ஆகுது. அப்புறம் கல்லீரல் மலை ஒர்க் பண்ணலைனாக்கா டோட்டலாக என்ன ஆகுது? கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துடுது. குடல் சுருக்கம் ஆகிடுது. பட் பிளட்டு டீகே ஆகிடுது. இது இப்படியே ரிவைஸ் அப்படியே போகிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன்று தானே கனெக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் ராஜ உறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமோ அந்த கொள்ளு அதுக்கு கொடுக்கும். ஒரு வாரம் கொள்ளு பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டீஸ்பூன் மட்டும் தண்ணி குடிச்சிட்டு போனாலே போதும். காலையிலையோ மாலையிலையோ எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும். இது அவ்வளோதான். ஒரு வாரம் எள்ளு, ஒரு வாரம் கொள்ளு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் சொன்னாங்க. இது ரெண்டுமே எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஆரோக்கியம் மிளிரும். ஸோ கொள்ளுக்கான விஷயம் வெயிட் லாஸ்ன்னு பொதுவாக எடுத்துக்கிறோம். இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு கொள்ளு மட்டும் வேணால் ஜீரகத்தை சேர்த்துக்கணும். ஏன்னா ஹீட் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான், ஹீட் தான். ஆனால் ஹை ஹீட் கிடையாது. அது எங்கெங்கே தேவையோ அதை போய் பாம்பு மாரி உடச்சி எடுத்துக்கிட்டே வரும். எங்கே தேவையோ இப்போ ஒரு இடத்துக்கு போனோன்னா அந்த லேசர் வைக்கிறாங்களே, இப்போ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு கேன்சராக இருக்குது, புண்ணு இருக்குன்னா போய் அதை போய் லேசரில் ஃப்ரீஸ் பண்ணுவாங்களே, அதே மாதிரி எங்கே தேவையோ அங்கே போய் அதை ஹீட் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணும். இதுதான் கொள்ளோடைய குணம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும், ஜீரகத்தை சேர்க்குறோம். அகத்தை சேர்க்கும் சீரகம். கொள்ளு ஒரு 100 கிராம் அப்படின்னா அதை ஃப்ரை பண்ணிக்கணும். அதேமாதிரி ஜீரகத்தை வந்து ஒரு 100 கிராம் ஃப்ரை பண்ணி சேர்த்து வச்சுக்கணும். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறது காலையில் ஈவினிங் மாற்றி மாற்றி எடுத்து வந்தாலே போதுமான விஷயம். அவங்களுக்கு வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் மட்டும் நான் வந்து கவனத்தை கொடுக்கல. டோட்டல் பாடியே பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத அத்தனை துர்சக்திகள்லாம் நான் சொல்கிறது வந்து நிணநீர் சுரப்பிகள், அழுக்கு தண்ணி, குப்பைகள் எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு போயிடும். இது யாராவது சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ப்ரெக்னென்சி லேடிஸ் சாப்பிடக்கூடாது. குழந்தைங்களுக்கு தேவையில்லை இது அதிகமாக. ஸோ 10 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் இருக்கவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஃபேட்டியாக இருக்கேன், ரொம்ப எனக்கு பிரச்சனையாக இருக்குது, சோம்பலாக இருக்கவங்க மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயம். ஸோ
கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கவங்க மட்டும் இதை எடுத்தாலே போதுமான விஷயம். ரொம்ப இருக்காங்க மீன்ஸ் 30+ எடுத்துக்கலாம் ஸோ இது வெறும் தாராளமாக. அந்த பவுடர் ஃபார்ம்ல நம்ம எடுத்துட்டு வந்தாலே நம்ம எடுத்தாலே ரிசல்ட்ஸ். போதுமான விஷயம் தான். ஓகே சார். ஸோ அடுத்து நம்மளோட லிஸ்ட் இருக்குது வந்து சாமை சார். இதை நம்ம எப்போ எப்படி எடுத்துக்கிட்டா நம்மளுக்கான அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? சாமைங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பர். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை. இந்த சர்க்கரை கொல்லினே சொல்லலாம். சாமை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சுகரை குறைக்கிறதுக்கு எத்தனையோ மெடிசன் இருக்கு. ஆனா நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பான்கிரியாஸை வந்து வேலை செய்ய வைக்கணும். இந்த சாமை அரிசி அது வேலை செய்யாது. இன்னைக்கு வந்து சுகர் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்றோம்? நம்ம வந்து அது ஆல்டர்னேட்காக தான் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். கணையம் வேலை செய்யுது அப்படின்னு கேட்டா, கணையம் வேலை செய்யல இப்போ. என்ன பண்றோம்? அது ஓரமா ஒரு பக்கம் வச்சுட்டு, நம்ம என்ன பண்றோம்? அது வேலை செய்யறதுக்கான ஒரு மருந்து தான் எடுத்துக்கிறோம். அதுதான் தப்பு. இந்த கணையம் சாகவே சாகாது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வேலை செய்யாம இருக்கும். வேலை செய்ய இயங்காம இருக்கும். இயங்க தயங்காம இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னாக்கா, அப்படியே விட்டுற முடியுமா? சரி உங்களுக்கு பதிலா பண்ணணும். இன்னொருத்தவங்கள வேலைய வச்சுட்டா எப்படி? நீங்க அதே மாரி தான் கணையம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வேலை செய்யல, இல்லன்னா அது வந்து இயங்காம இருந்திருக்கும். அதுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஸ்டிமுலேட் பண்ணி அத வேலை செய்ய வைக்கிறதுக்கு தான் நம்ம மருந்து எடுக்கணுமே ஒழிஞ்சு, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு மருந்து எடுக்கக்கூடாது. ஸோ அந்த அந்த வேலைய யாருமே நம்ம பார்க்கறதில்ல. ஸோ ஆல்டர்னேட்டிவா யாருக்கா இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா, தூக்கி உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வேலை குடுத்தோம்னா, நீங்க வேலை செய்யாம இருந்து நீங்க கடைசி வரைக்கும் அப்படியே வீணா போயிடுவீங்க. அதே மாரி தான் நம்மளுடைய அந்த கணையம் வீணா போறதுக்கு காரணம். ஸோ இந்த சாமை அரிசி அந்த வேலைய செய்ய வைக்கும். ஸோ இன்னைக்கு சுகரை குறைக்கிறதுக்கு நிறைய மெடிசின் இருந்தாலும், நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எதுல கவனம் செலுத்தணும்னா, இந்த பான்கிரியாஸை திருப்பி வேலை செய்ய வைக்கணும். ஸோ இந்த கணையத்தை வேலை செய்ய வைக்கணும். ஸோ அது இந்த வேலைய சாமை செய்யணும்னு சொன்னேன் இல்லையா? எப்படி சேர்க்கணும்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வேப்பம் பிசின் இன்னைக்கு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேப்பம் இலை. வேப்பம் இலைய என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100 கிராம் வந்து அரைச்சு வச்சுக்கோங்க பவுடரா. அதோட அதே 100 கிராம் சாமை வறுத்து வச்சு சேர்த்துக்கணும். சாமை அரிசியும், வேப்பம் இலையும் சேர்த்து வச்சு, அதில இந்த டப்பால போட்டு வச்சுக்கோங்க. அதுலேருந்து 1 ஸ்பூன், அதாவது டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எடுத்து கொதிக்க வச்சு குடிச்சா போதும் காலையில. இதுதான் நம்மளுடைய அன்றாடம் ஒரு 48 நாள் எடுத்த பிறகு உங்க சுகர் பேலன்ஸ் பண்ணி பாருங்க. அவ்வளோ அழகா நியூட்ரலைஸ் ஆயிருக்கும். காரணம் பான்கிரியாஸ் வேலை செய்ய தொடங்கியிருக்கும். ஏன்னா, ஏதோ ஒரு கொழுப்பு அடைச்சிருந்திருக்கலாம். இல்லைன்னா ஏர்லாக் ஆயிருந்திருக்கலாம். அதுக்கு தேவையான போஷாக்கு போகாம இருந்திருக்கலாம். இதெல்லாம் கிளீன் பண்ணி, அத தொடச்சு, அத இயங்க வைக்கக்கூடிய சக்தி இந்த சாமை. இந்த வேப்பம் இலை ஆர் வேப்பம் பிசின். இப்ப வேப்பம் பிசின் போய் நாட்டு மருந்து கடையில கேட்டோம்னாக்க, கருவேலம் பிசின் குடுப்பாங்க. அதுவும் ஓகே தான். ஏன்னா அதே குணம் தான் அதுலயும் இருக்கு. ஆனாலும் அந்த ஓலைச்சுவடியில என்ன எழுதியிருக்காங்கன்னா, வேப்பம் இலை இல்லாட்டினா வேப்பமுடைய மரப்பிசின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்கலையா வேப்ப இலைய தாராளமா எடுத்துக்கலாம். 2யுமே மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு, 48 நாள் அது எந்த ஸ்டேஜ்ல இருந்தா இருக்கட்டும். இன்சுலின் லெவல் இருக்கவங்களாலும் சரி, இந்த சர்க்கரை அழகா இத குறைச்சுக்கணும், பேலன்ஸ் பண்ணிக்கணும், பழையபடி நான் வந்துரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த ஃபார்முலாவ ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சுகர் பேலன்ஸ்ல இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பங்குன்னு கேட்டீங்கன்னா சாமை. அதாவது பான்கிரியாஸ வேலை செய்ய வைக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் பண்ணாது. வேலை செஞ்சிரு கண்டிப்பா தொடர்ந்து நம்பி எடுத்துட்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ட்ரமாண்டஸ் ரிசல்ட் இந்த சாமை. அதோட வேப்பம் இலை 2ம் சேரும்பொழுது என்ன ஆகுது, ஏற்கனவே வேப்பம் இலை என்ன பண்ணும்னா, ஏற்கனவே அதில இந்த பார்த்தீங்கன்னா, சர்க்கரையோடைய இப்போ நார்மலா சுகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம். 5 வகையான ஃபைபர் இருக்கும். இந்த ஃபைபர் எரிஞ்சு அது ஒரு தூசி மாரி போடுது பார்த்தீங்களா கெமிக்கல். அது எரிக்கிறதுக்கு தான் இன்சுலின். ஸோ என்ன ஆகுது, அது அந்த இன்சுலின் எரிக்க முடியாம போனா, அந்த பவுடர்ல என்ன பண்ணும், கெமிக்கல் மாரி இருக்கிறது ரத்தத்தில கலக்க ஆரம்பிக்கும். அந்த ரத்தத்தில கலக்கக்கூடிய அந்த பவுடர, அந்த கெமிக்கலைசேஷனான பவுடர தான் இந்த வேப்பம் இலை. ஏன்னா, வேப்பம் இலைங்கிறது வெப்பம். அது போய் அந்த டோட்டல் பிளட்ட பியூரிஃபை பண்ணி, அதில இருக்கிற உடம்புலேருந்து உடம்பு மோஷன் வழியா தள்ளிடும். ஸோ அந்த வேலைய அதுக்கு ஏற்கனவே பழச வந்து கிளீன் பண்ணுது. சாமை என்ன பண்ணுது, தூண்டுது. அப்புறம் இன்னும் என்ன பண்ணும்பொழுது, சூப்பரா பேலன்ஸ் ஆகுது இல்லையா? இதுதான் அதோட மெத்தட். ஸோ சுகர் அப்படிங்கிற இன்னைக்கு வந்து பயங்கர பிரச்சனையில இருக்கு. இத மட்டும் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, யார் வேணா எடுத்துக்கலாம். சைட் எஃபெக்ட் கிடையாது. காலையில ஒரு டீஸ்பூன் அந்த மிக்ஸ் பண்ண விஷயத்துல, ஈவினிங் ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான். ஸோ சில பேர் இதெல்லாம் நான் ஏற்கனவே டேப்லெட்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அது என்ன வேணா எடுத்துட்டு இத எடுத்துக்கலாம். ஸோ அத எடுக்கும்போது சில பேருக்கு இன்னொரு டவுட் வரும். கீழ வந்து குறைஞ்சுச்சுனா லோ சுகருக்கு போயிடுச்சுனா இல்ல. ஏன்னா இது ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான வேலைய பாக்குது வந்து லோ சுகர் கொண்டு போகாது. ஆக ஹெல்த்துக்கு நல்லது. அதேமாரி பான்கிரியாஸ் வளர வைக்கிறதுக்கு இந்த சாமை அரிசி. ஸோ சுகருக்கு மட்டும் கிடையாது. எல்லா உறுப்புகளுக்கும் சேம் வேலைய பாக்குறது தான் சாமை. ஸோ எங்கெங்கெல்லாம் ரிப்பேர் ஆயிருக்கோ, அந்த உறுப்புகளை அது உள்ள பூந்து எதா அடைச்சிருக்கா, அத எடுத்து விட்டுடும். அதுக்கு இந்த நிணநீர் சுரப்பிகள் போகலையா, அத எடுத்து விட்டுரும். அதில உள்ள போக வேண்டிய ஏதாவது ஆரோக்கியம் பத்தலையா, அத எடுத்து விட்டுடும். ஆக மொத்தத்தில மெயினா பான்கிரியாஸ்ல தான் இன்னைக்கு எல்லாரும் அதனால அத பத்தி பேசியிருந்தேன். எல்லா உறுப்புகளுக்குமே சாமை அரிசி தி பெஸ்ட். ஸோ சாமியோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத சொன்னீங்க. அதே மாரி தொடர்ந்து நெறைய விஷயங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொன்னீங்க சார். இதெல்லாம் தாண்டி இருக்கிறதுலே ஒரு சூப்பர் ஃபுட் இதுதான். இத பத்தி யாருக்குமே இன்னும் நெறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க எத சார் சொல்லுவீங்க? கண்டிப்பா. ஏன்னா, வண்டி ஓட்டுறதுக்கு பெட்ரோல் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதேமாரி ரத்தம். ரத்தம் வந்து கெட்டு போகக்கூடாது. ரத்தம் சுத்தி பண்ணணும்னு சொல்லுவாங்க. போனோனே அந்த காலத்துலலாம் வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த வியாதியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, வயிற கிளீன் பண்ணுவாங்க. அடுத்தது ரத்தத்த சுத்தம் பண்ணுவாங்க. இதுலயே 90% சரியாயிரும்.
அதே மாதிரி ரத்தசாலின்னு ஒரு அரிசி இருக்கு. ம். யாருக்குமே பெருசா தெரியறதில்ல. யாராவது இந்த விவசாயத்துல இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ. ரத்தசாலி அப்படின்னாக்கா ரத்தம் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஹீமோகுளோபின் எனக்கு பிரச்சனையா இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் அதிகமா இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தமே ஊறவே மாட்டேங்குது. நான் ஒல்லியாவே நரங்கியே போயிருக்கேன். அத்தனை பேருக்குமே இந்த எப்படி ஒரு பொங்கல் செய்வாங்க. அதே மாரி இந்த ரைஸ வாங்கிட்டு வந்து பொங்கல் மாரி காலையில மட்டும் டிஃபனா எடுத்துட்டு வரலாம். ஈவினிங் டிஃபன்ஸ் எடுத்துக்கலாம். இல்லன்னா மில்லட்ஸோட இந்த ரத்தசாலியும் சேர்த்துக்கலாம். ரத்தசாலின்னு நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோ இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நெறைய பேருக்கு தெரியல. ஸோ அதனால தான் இந்த பதிவுல நான் சொல்றேன். யாராக இருக்கட்டும், ரத்தம் குறைவா இருந்தா மட்டும் தான் கிடையாது. எது எதெல்லாம் இம்பேலன்ஸ்ல இருக்கோ, ஒருத்தவங்க உடம்புக்கு என்ன தேவை? ஒருத்தவங்களுக்கு எனக்கு பிளட் இல்ல. எனக்கு வந்து எனக்கு இம்யூனிட்டியே இல்ல. மெட்டபாலிசம் இல்ல. இந்த இல்லன்ற ஒரு வார்த்தைய இருக்குன்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு அரிசி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரத்தசாலி. ஏன்னா ரத்தம் தானே பேஸ்ன்னு சொன்னேன். ரத்தம் வந்து இது தொடர்ந்து ஒரு 48 நாள் எடுக்குறாங்க. ரத்தம் கம்மி 6 தான் இருக்கு, 7 தான். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா இந்த கிட்னி பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குலாம் ரத்தம் ஏறவே ஏறாது. ஓகே. என்ன டயாலிசிஸ் பண்ணுவாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இல்ல ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கும். இல்ல கிட்னி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கிரியாட்டின் லெவல் 1 தான் இருக்கு, 3 தான் இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் 7 டூ 8 அதுக்கு மேல ஏறவே ஏறாது பிளட். அவங்கலாம் இத வந்து ஒரு கஞ்சி மாரியோ, இல்ல ஃபுட் மாரி எடுத்து வந்தாங்கன்னா, பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரத்தத்தை விருத்தி செய்யும், ரத்தத்தை சுத்தம் செய்யும், ரத்தத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது சரியானாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாகும் இல்லையா? அதனால இதுவும் பார்த்தீங்கன்னா, எந்த ஃபுட் வேணாலும் எடுத்தாலும் நம்ம பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த ரூபத்திலே ஆனாலும், அவங்க சாப்பிடுற சாப்பாடு, இல்ல கஞ்சா, தோசையா, என்ன வேணாலும் குடுக்குறாங்களோ, அந்த ரத்தசாலியையும் எடுக்கலாம். ஸோ, அத எப்படி நம்ம நார்மல் ஃபுட்டாவும் சமைச்சு சாப்பிடலாம். பொங்கல் மாரியும் குடுக்கலாம். இல்ல வந்து மில்லட்ஸ்ல போட்டு குடுக்கலாம். என்னென்னலாம் சாப்பிடுறாங்களோ, அதோடலாம் ரத்தசாலி சேர்ந்துச்சுன்னா, ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. சோம்பலா இருக்க மாட்டாங்க. டென்ஷனா இருக்க மாட்டாங்க. ஸோ, தி பெஸ்ட் அப்படின்னா ரத்தசாலி. ஸோ இன்னைக்கு நெறைய விஷயங்கள் பேசிட்டோம் சார். நம்ம முதல்லயே சொன்ன மாரி, இன்னைக்கு ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நெனைக்கிற நெறைய பேருக்கு வந்து எத சாப்பிடணுன்றது தெரியல. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹெல்த்தி ஃபுட்ஸ்ல என்னென்ன, அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா பேசிட்டோம். அத தாண்டி நீங்க கடைசியா சொன்ன அந்த ரத்தசாலின்றது வந்து நெறைய பேருக்கு தெரியாத ஒரு சரி. விஷயம். ஸோ நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் நீங்க பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த எபிசோட்ல வந்து இதே மாரி நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் என்னென்ன, இது யார் எப்படி சாப்பிடணும்னு நம்ம பேசலாம். நன்றி சார். நன்றி. நன்றி.